சைடு சூடு மாவு அஞ்சு நிமிஷம் போயிட்டு கையை கொடுப்பா. வருமாதாங்க 41 பேர் அழுக வருது. கண்ணீர் சிந்தி அந்த தாய்மாருங்க குழந்தை பிஞ்சி குழந்தைங்களை சாவடிச்சாங்க. இது கேஸ் விசாரணையில் போயிட்டு இருக்கு. இதுக்கு கண்டிப்பாக மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி கட்டி ஏற்ற உடனே முறையாக விசாரணை நடத்தி இதில் பார்த்தீங்கன்னா யார் தவறு செஞ்சாங்களோ அவங்க கடுமையான நடவடிக்கை எடுக்க போகிறோம். அந்த கர்மா தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குளத்தூரில் அவர் தோற்றுருக்கிறாரு. திமுக மண்ணை கவி இருக்கு. இது இன்னையோட நிற்காதுங்க. மரியாதைக்குரிய தமிழக வெற்றிக்கழக தலைவர் ஆட்சி மறந்துருச்சு. எப்படி 13 வருஷம் வனவாசம் போனாங்களோ, எப்படி 10 வருஷம் வனவாசம் போனாங்களோ, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுக முடிச்சு வர வரைக்கும் வனவாசம் போகிறதுக்கு அண்ணன் விஜய் வந்துட்டாரு. விஎம்எஸ் மதார் மதுரை என்ற முஸ்தபானா யாருமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார் பிடிஆர். இந்த வெற்றி வேட்பாளராக இருக்கீங்க. அதான் நான் வரும்போது சொன்னாங்க பிடிஆர் பாரம்பரியம் பிம்பம்னா தான் சொன்னேன். இந்த பிம்பம்லாம் பார்த்தீங்கன்னா பிடிஆரோட முகத்தை ஒரு சைடு போடுங்க லெஃப்ட்டில், இந்த சைடு சுந்தர் ரைட்டில் போடுங்க, இதை நடுவில் தூக்கி தளபதி விஜய் அவர்களோட முகத்தை போடுங்க. இது பார்த்தீங்கன்னா உலகம் பரிச்சை பெற்ற முகம், இது கவர்ச்சியான முகம், எல்லா வீட்டுக்கும் குழந்தைகள் நேசிக்கக்கூடிய முகம், எல்லார் வீட்டும் அண்ணன்கள் பார்க்கக்கூடிய முகம். இந்த முகம் பார்த்தீங்கன்னா இந்த பிம்பத்தெல்லாம் உடைச்சி தமிழ்நாட்டோட முதலமைச்சரா மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு மக்கள் வாக்களிச்சுக்கான்னு பார்க்கணும். மதுரை மத்திய தொகுதி மக்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு ஓரிரு வார்த்தைகள். கோடான கோடி நன்றி. வாக்களித்த மக்களுக்கு கோடான கோடி நன்றி. மதுரை மக்களுக்காக, மதுரை மத்திய மக்களுக்காக சட்டமன்றத்தில் வலுவாக நான் குரல் கொடுப்போம். மதுரை மத்திய தொகுதியை மிக வளர்ச்சி பாதையில் 234 தொகுதியில் ஒரு சிறந்த தொகுதியாக உருவமாக இருந்து செயல்படுவேன். மக்களுக்கு ஊழியராக கண்டிப்பாக இந்த இடத்துல வேலை செய்யணும். நன்றி, மிக்க நன்றி.